ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ இஸ்ரேல் மேல போட்டிருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க? திரும்ப ஈரான் மேல பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல யுஎஸ் பேனிக் சிச்சுவேஷன் இருந்தாலும், பேண்டமிக் மாதிரியான சிச்சுவேஷனா இருந்தாலும், டெஃபினட்டா வந்து இட் வில் ஸ்டாப் சூனர் ஆர் லேட்டர். அண்ட் யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய செட்பேக். முதல்ல வார் அவர் கண்ட்ரோல்ல இல்ல. செகண்ட், அந்த வார் ரிலேட்டட் இம்பாக்ட் யுஎஸ்லயும் நிறைய இருக்கு. இன்ஃப்ளேஷன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவேஷன்ல மார்க்கெட் ஒரு பெரிய ரேலியை பார்க்க போகுது. அது ஸோ ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர், ரீட்டைல் இன்வெஸ்டர், எஸ்ஐபி இன்வெஸ்டர் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னாக்கா, எஸ், பிளட் ஆன் த மார்க்கெட், டோன்ட் கெட் பேனிக். லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி டெஃபினெட்லி இன்டாக்ட். யூ ஷுட். வெல்கம் டு சதீஷ் பீக்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபாலை விட்னஸ் பண்ணியிருந்தது. ஆல்மோஸ்ட் நாஸ்டாக் 4% டவுன் ஆனது. சவுத் கொரியா, தாய்வான் ஒரு பெரிய ஒரு ஃபாலை பார்த்துருந்தாங்க. எதுக்கு அந்த ஒரு ஃபால் காரணம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலமாக நான் போட்டிருந்தேன். நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ் வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான், ஒரு சீஸ்ஃபயர் இருந்தாலும் திரும்ப அந்த ஒரு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் தென் ஏர்லியர். இதுக்கு முன்னாடி இருந்த யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த ஒரு வார்ல கண்ட்ரோலே இல்லை. என்ன நடந்துகிட்டு இருக்கு? பட் த குட் நியூஸ் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டெட்லியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வேல்யூவேஷன், இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. செகண்ட், வார். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்டா இந்தியன் மார்க்கெட் 1% டவுன், ஜப்பான் மார்க்கெட் -4%, சவுத் கொரியா மார்க்கெட் -8.3%. எதுக்காக இந்த மாதிரியான மார்க்கெட் இவ்வளோ கீழே விழுந்திருக்கு அப்படின்னாக்கா, இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க? லெபனான் மேல ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது அந்த சீஸ்ஃபயர்ல ஆல்ரெடி இருந்திருக்கு. இஸ்ரேலும் யூஎஸும் ஈரான் மேலையும் இல்லாம லெபனான் மேலையும் எந்தவித டேமேஜஸையும் கொண்டு வரக்கூடாதுன்றது சீஸ்ஃபயரோட ஒரு அக்ரிமெண்ட் அது. பட் அதை தாண்டி அவங்க ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேல் மேல போட்டிருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க? திரும்ப ஈரான் மேல பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல யூஎஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மத்தியஸ்தம் பண்ணி, வேண்டாம் சண்டை வேணாம், ஒரு சீஸ் ஃபயருக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வராங்க. பட் இந்த டைம்ல யூஎஸ் பிரசிடென்ட் விச் ஹாஸ் நோ கண்ட்ரோல், அவருக்கு அது தெரியவே இல்லைன்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 டேஸா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருந்தாலும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வார்ல யூஎஸ் தான் கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருந்தது. பட் முறையா யூஎஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இஸ் கண்ட்ரோல். And there has been a ceasefire established between Iran and Israel. முறையா ஆயில் பிரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு $100 மேலே போச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் அது குறைய ஆரம்பிச்சிருக்காது. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஏஐ அனதர் டிஸ்ட்ரப்ஷன், அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச விரும்பல நான். ஸோ வார் என்ன நினைச்சோமோ அதை விட எக்ஸ்டெண்டடாகவே போயிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் அன்கண்ட்ரோலபிளாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எவ்வளோ பெரிய வாராக இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருந்தாலும், பேண்டமிக் மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும், டெஃபினட்டாக வந்து இட் வில் ஸ்டாப் சூனர் ஆர் லேட்டர். அண்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய செட்பேக். முதல்ல வார் அவர் கண்ட்ரோலில் இல்லை. செகண்ட், அந்த வார் ரிலேட்டட் இம்பாக்ட் யூஎஸ்லேயும் நிறைய இருக்கு. இன்ஃப்ளேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது அவர் அடுத்த ஒரு 15 நாள் இல்லை 30 நாளுக்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியலனாக்கா, பீப்புள் வில் லூஸ் ஃபெய்த் இன் யூஎஸ் லீடர்ஷிப். ஸோ ட்ரம்ப் பர்சனலாக இந்த வாரம் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுல வந்து தீவிரமாக இருக்காரு. அஃப்கோர்ஸ் எஸ், ஹையர் ஆயில் ப்ரைஸஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மேலே போயிருக்கு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் மேலே போயிருக்கு, ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் மேலே போயிருக்கு, பிஸ்னஸ் நிறைய தடைப்பட்டு இருக்கு, எனர்ஜி டிஸ்ட்ரப்ஷன் நடந்திருக்கு, ட்ரேட் இம்பேலன்ஸ் நிறைய கிரியேட் ஆயிருக்கு. ஹோப்ஃபுல்லி அடுத்த ஒரு 30 டேஸ்க்குள்ள எல்லாமே செட்டில் ஆகிட்டு வி வில் கம் பேக் டு நார்மலைசேஷன். நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், இதை மாதிரியான ஒரு அன்சர்டைன் பீரியட்ல 75 டேஸ்க்கு மேலே வார் நடந்துட்டு இருக்கு. நிற்காத வார் கண்டிப்பாக கிடையாது. ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டரா, ரீட்டைல் இன்வெஸ்டரா, ஸ்டாக் இன்வெஸ்டரா நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபோக்கஸ் ஆன் லாங் டர்ம். தேர் ஆர் திங்ஸ் விச் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். வார முடிவுக்கு கொண்டு வரது உங்க கையில இல்லை. பட் வாட் யூ கேன் டூ, அந்த ஒரு பேஷன்ஸ் கொஞ்சம் என்ன பண்ணலாம், அந்த ஒரு பேஷன்ஸை இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கலாம். இதை மாதிரியான சமயங்கள்ல எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஃபியர் வருதோ அந்த ஒரு சமயம் தான் ரொம்ப வீக்கஸ்ட் பாயிண்ட். நிறைய இன்வெஸ்டர் அவங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டு மார்க்கெட்டே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு வீக் இன்வெஸ்டர் போயிட்ட பிறகு ஒன்லி த ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் ஸ்டேஸ். அண்ட் அந்த டைம்ல என்ன ஆகும், மார்க்கெட்டு திரும்ப ஒரு பெரிய ஒரு ரேலியை பார்க்க ஆரம்பிக்கும். ஐம் ரிப்பீட்டிங் அகெயின், டிசம்பர் 2026க்கு வி ஹாவ் அ வெரி ஹியூஜ் ஃபோர்காஸ்ட் நிச்சயமா. ஸோ
மார்க்கெட்ல வந்து வார் முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்த உடனே கண்டிப்பா ஒரு 5 to 10% இன்ஸ்டன்டா மார்க்கெட் மேல போகும். இன்னைக்கு ஒரு 1% கீழே வந்த மாதிரி ஒரு 5 to 10% 2-3 ட்ரேடிங் டேஸ்லயே மார்க்கெட் மேல போக ஆரம்பிக்கும். அந்த ஒரு வார் முடிஞ்சிடுச்சுன்னு வந்தாலே. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ், த நார்மலைசேஷன் ரிட்டர்ன்ஸ். ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவேஷன்ல மார்க்கெட் ஒரு பெரிய ரேலியை பார்க்க போகுது. அது ஸோ ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர், ரீட்டைல் இன்வெஸ்டர், எஸ்ஐபி இன்வெஸ்டர் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னாக்கா, எஸ், blood on the market, don't get panic. Long term strategy definitely intact. You should கொஞ்சம் அந்த ஒரு பேஷன்ஸோட ஸ்டே இன்வெஸ்டட். எஸ்ஐபியை கட் பண்ணாதீங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுக்காதீங்க. யூ டோன்ட் ஹேவ் டு ரீஷஃபுல் எனி திங் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ரீபேலன்சிங் எதுவும் பண்ண தேவையில்லை. பேனிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. எஸ், தெர் ஆர் ரெப்பர்கேஷன், எஸ், தெர் ஆர் டேமேஜஸ், எஸ், தெர் ஆர் ட்ரேட் இம்பேலன்சஸ். பட் ஸ்டில் ஸ்டாக் மார்க்கெட் இதை விட ஒஸ்டான நிறைய வார்ஸை பார்த்துருக்கு. கல்ஃப் வாராக இருக்கலாம், வேர்ல்டு வார் 1 இருக்கலாம், வேர்ல்டு வார் 2 இருக்கலாம், நிறைய வார்ஸ் பார்த்து அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் கம் டு அ பீக். ஸோ இது அவ்வளோ பெரிய ஒரு டேமேஜை கண்டிப்பாக இது வரைக்கும் கொடுக்கல, இது மேலேயும் கொடுக்காது. ஸ்டே இன்வெஸ்டட். உங்களுக்கு இது மாதிரியான டைமில் ஒரு ஆலோசனை வேணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும், பேசணும், வாட் எவர் யூ ஃபீல், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ பற்றியா இருக்கலாம், உங்கள் ஃபைனான்ஷியல் கோலை பற்றியா இருக்கலாம், இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். we can able to help you and assist you. ஆர் உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸை நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் சூட்டபிளாக இருக்கும், எது அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், இப்படி ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we can able to help you, assist you. Stay tuned. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். see you. bye bye.